புதுச்சேரியில் ஆண்டு கொண்டு இருக்கின்ற NR-BJP அரசு தொடர்ந்து புதுச்சேரி மக்கள் மீது அக்கறை இல்லாமல் மக்கள் விரோத போக்கை கையாள்கிறது. குறிப்பாக புதுச்சேரியில் தொடர்ந்து கொலை கொள்ளை வியாபாரிகளை மிரட்டி மாமூல் வசூலிப்பது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கின்றது. மேலும் மக்கள் அடிப்படை வசதி இல்லாமல் படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. மேலும் இந்த NR-BJP ஆட்சியில் தலித் உரிமைகள் பறிக்கப்படும் வகையில் தலித் மக்களுக்கு ஒதுக்கிய SCP சிறப்பு கூறு நிதியை முழுமையாக செலவிடப்படாத திராணியற்ற அரசாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது. மேலும் சிறப்பு கூறு நிதியை மற்ற துறைக்கு செலவிடுவது பணத்தை திருப்பி அனுப்புவது தொடர்கதையாகி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த NR-BJP ஆட்சியின் சட்டமன்றத்தில் தலித்துக்களின் பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டு தலித்திடம் இருந்த அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை இது நாள் வரையில் எந்த மாநிலத்திலும் நடந்தது இல்லை. இதுவரை புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியில் தொடர்ந்து தலித்துக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துள்ளது. மேலும் தலித் மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி முறையை கொண்டு வந்துள்ளோம். ஆனால் இப்போது அனைத்து தனியார் பள்ளிகளிலும் கல்வி கட்டணத்தை முதலில் செலுத்துமாறு அழுத்தம் கொடுக்கின்றது. இதுபோன்று தொடர் மக்கள் விரோத போக்கை கையாண்டு கொண்டிருக்கிறது. தலித்துக்கு அமைச்சர் பதவி கொடுக்காமல் புறக்கணித்து தலித் விரோத போக்கை கடைபிடிக்கின்ற NR-BJP அரசை காங்கிரஸ் SC/ST பிரிவு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நிலையை மாற்றவில்லை என்றால் அனைத்து மக்களையும் ஒன்றிணைந்து தொடர் போராட்டம் நடத்துவது, பேரணி மற்றும் சட்டசபை முற்றுகை செய்வோம். மேலும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இவர்கள் உள்ளே நுழைய விட மாட்டோம் என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கையுடன் காங்கிரஸ் SC/ST சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு SC/ST பிரிவு மாநில தலைவர் திரு M. ஜெயபாலன் அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் இந்த போராட்டத்தில் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு V. வைத்திலிங்கம் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் திரு V. நாராயணசாமி, முன்னாள் கட்சி தலைவர் திரு சுப்பிரமணியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் அவர்களும், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், கமலக்கண்ணன், பெத்த பெருமாள், முன்னாள் அரசு கொறடா RKR அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன், கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள், அனைத்து பிரிவு தலைவர்களும் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை SC/ST பிரிவு நிர்வாகிகள் செய்திருந்தனர். மேலும் இந்த கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.